கெஞ்சும் கிருபை தாரும் தேவா, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா. நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா, தேவா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலும் சினர்ஜி இந்தியா மிஷனுடைய ஊழியத்தின் சார்பிலும் இந்த நாளிலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பது அதிக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் இந்த நம்பிக்கை டிவியில் இந்த சினர்ஜி இந்தியா மிஷனுடைய ப்ரோக்ராம் வந்துட்டுருக்கு. நல்ல பாடல், அதனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அநேக நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்க, செபிக்கிறீங்க, காணிக்கை அனுப்பி தந்துட்டுருக்கீங்க. உண்மையாகவே ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒரு நன்மை குறையப்படாது. தொடர்ந்து இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தை நீங்கள் தாங்கவும் செபிக்கவும் முன் வரணும்னு சொல்லி உங்கள் அன்பாக கேட்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அநேக நீங்கள் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கீங்க. அதை எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். மத்தியில் ரெவரண்ட் டாக்டர் சைமன் பண்ணையானன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எரேமியா தீர்க்கனின் வார்த்தைகளினால இன்றைய நம்முடைய வாழ்வு நெறிகளை மிஷனரி பணி சிந்தைக்காக திருச்சபையின் எழுப்புதல் பணியாய் இயேசுவை ஒரு முறை கூட கேள்விப்பெற்றாத மக்களுக்கு இயேசுவை சொல்லுவதற்கான ஒப்பு கொடுத்தல் உள்ள நற்செய்தி பணிக்காய் நம்மை புதுப்பிப்பதற்கு, நம்மை ஆக்குவதற்கு, உருவாக்குவதற்கு இந்த வேதவசன பாடங்களை தியானிக்கிறோம். எரேமியாவின் புத்தகத்தில் இன்றைக்கு 12வது அதிகாரத்திற்காக நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்று அழைக்கிறோம். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருப்பது என்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பெற்றி தேறி போனார்கள், கனி கொடுக்கிறார்கள். நீர் அவர்களை வாய்க்கும் சமீபமும் உள்ளந்திரியங்களை தூரமும் ஆக்கியிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்காக அவர்களை நியமியும். எரேமியாவின் புலம்பல், முறையீடு கர்த்தரிடத்தில் விசுவாசிகளை கொண்டு கடவுளின் வம்சமாகிய இஸ்ரேலுக்கு, வடக்கு தேசத்தில் இருக்கிற யூதா கோத்திரத்துக்கு எதிராக கடும் கோபம் கொண்டவராய் கடவுளின் திட்டத்தை இத்தனை அலட்சியமாக கையாளுகின்ற உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாகவோ அல்லவோ இருக்கும் உம்முடைய நீதி, உம்முடைய நியாயம் என்று முறையிடுகிறார். அதற்காக ஆண்டவரே, உம்மோடு வழக்காடுவதற்காக எனக்கு நேரம் தாரும். ஏன்? அவர்கள் ஆகாதவர்களாகிவிட்டார்கள். ஆனால் அவருடைய காரியங்கள் அவர்களுக்கு வாய்க்கிறது. துரோகிகளாகிவிட்டார்கள். ஆனால் அவர்களுடைய காரியங்கள் சுகித்திருக்கிறது. நீரே நாட்டினீர், வேர் பற்றி அவர்கள் தேறினார்கள். அப்படி வளர்ந்ததுனால அவருடைய வாய் உமக்கோ, உம்முடைய பிரமாணங்களுக்கோ, சபையின் நியமனங்களுக்கோ, காரியங்களுக்கோ அவ்வளவு சமீபமாக இருக்கிறது. ஆனால் உற்று பார்க்கும்போது அவருடைய உள்ளம் வசனத்தின் அடிப்படையில் தூரமாக இருக்கிறது. எத்தனை கடுமையான ஒரு காட்சி, ஆனால் உண்மையான காட்சி. வாயும் வார்த்தைகளும் வெளி தோற்றங்களும்
அத்தனை நெருக்கமாகவும் உருக்கமாகவும் திரளாகவும் வல்லமையாகவும் தெரிகிறது. ஆனால் உள்ளந்திரியமோ தூரமாக இருக்கிறது. ஆண்டவரே, இதை எப்படி கையாள்வது தெரியவில்லையே என்று கை பிசைகிறார். ஆண்டவரே, எங்களை அறையும், எங்களை பிடுங்கி போடும். நினைவிருக்கிறதா? முதலாவது இந்த தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கும் போதே ஆண்டவர் அவரை அழைக்கிற அழைப்பிலேயே பிடுங்க என்கிற வார்த்தை, இடிக்க என்கிற ஒரு வார்த்தை, நொறுக்க அழைக்கும் போதே அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை எரேமியாவுக்கு தருகிறார். அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு இப்போது ஆற்றலும் தருகிறார். இதன் விளைவாய் அந்த தொடர்ந்து இருக்கிற வசனங்கள் கூறுகிறது, தேசம் புலம்புகிறது. இத்தனை அழகான வாழ்க்கை நெறியை உள்ளபூர்வமாக இதயம் நிறைந்த அன்பினால, வஞ்சனை அல்லாத, துரோகம் அல்லாத, கடவுளின் திட்டத்திற்கு பங்கமில்லாமல் செய்திருப்பார்கள் என்றால் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் வாழுகின்ற எல்லை சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய விதங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படி இல்லாம தேசம் புலம்புகிறது, வெளிப்புல் வாடுகிறது, பொல்லாப்பு விளங்கியதுனால பறவைகள் கூட செத்து மடிகின்றன, ஒழிகின்றன. அதை முடிவை பார்ப்பதற்கு ஆண்டவரே, என் கண்கள் போதாது என்று பதஷ்டத்தோடு கதறுகிறார். ஆகினால என் ஜனமாகிய இஸ்ரவேலை, யூதாவை, எருசலேமில் நீர் செய்த உடன்படிக்கையின் அந்த மக்களை பிடுங்கி போடும், அவர்களை இப்படி வாழ்வதற்கு அனுமதியாதிரும், அதன் முடிவை நீர் பார்ப்பதில்லையோ என்கிற கோபக்கணையோடு கூட அவர்களை வேண்டுகிறார். அப்போதான் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அழகான வார்த்தையை கூறுகிறார். பழைய ஏற்பாட்டின் பகுதியில் எனக்கு அதிக பிரியமான வார்த்தை. ஆண்டவர் அவனுக்கு எரேமியாவுக்கு செய்த மறுமொழியை பாருங்கள். நீ காலாட்களோடே ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில், அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில், கிறிஸ்தவ விசுவாசிகளில், ஊழியங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலாட்களோடு கூட இப்படிப்பட்ட நியாயமான, யதார்த்தமான, நடைமுறையான நீதி நியாயங்கள், ஒப்பு கொடுத்தல், உதடு, உள்ளம் இவைகளின் ஒருமித்த புதுப்பிக்கதில்லை நாம் வாழ்வதற்கு இயலவில்லை என்றால் இதைவிட கடுமையான காலங்கள் வரப்போகுது. இது காலாட்களோடு ஓடுகின்ற ஓட்டம் இல்லையா? எரேமியா கடவுளின் திட்டத்தை தரிசனமாக கொண்ட ஒரு வாழ்க்கை நெறியை உனக்கு தந்து உன்னை பிடுங்க, இடிக்க, உருவாக்க, பின்பு கட்ட, மாற்றுருவாக்கம் செய்ய என்று அழைத்திருக்கிறேன். ஆகினால அவர்கள் இருக்கிற வண்ணமாக செய்யும் போதே அவர்களோடு கூட ஓடு. காலோட்களோடு கூட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ண வேண்டியதில்லை. ஏனென்றால் இதற்கு அப்பால் இருக்கிற தீங்குக்கு, கடுமையான நாட்களுக்கு, துரோகங்களுக்கு நீ ஆயத்தமாக வேண்டும். ஏனென்றால் குதிரைகளோடு சேர்ந்து ஓடும் காலம் வரப்போகிறது. ஏன்? அங்கே அப்படிப்பட்ட எல்லையில் உன்னை நான் அழைத்திருக்கிறேன். பிடுங்க, கட்ட, ஊன்ற கட்ட, இளைப்பில்லாது ஓட. ஏன்? குதிரைகளோடு கூட நீ ஓடி இந்த திருத்திட்டத்தை ஆண்டவரின் திருத்திட்டமாய், ஊழியமாய், சாட்சியாய், நடைமுறையாய்,
உன்னையே நீ மாய்த்து கொள்வது போல வாழுகின்ற அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளின் திட்டத்தை எனக்காக செய்வதற்கு உன்னை நீ பயிற்றுவித்துக் கொள் என்று அழைக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. எரேமியா 12:9. உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோடு இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். நான் என் வீட்டை விட்டு விட்டேன், என் சுதந்திரத்தை நிகழ விட்டேன், என் ஆத்துமா நேசித்தவனை அவருடைய சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதன் விளைவாய் கடவுளின் பிள்ளைகள் தங்கள் வீட்டை விட்டதை காட்டில் பார்க்கிறார்கள். சிங்கம் கர்ச்சிக்கிறது, சத்துருவின் கை ஓங்குவதை பார்க்கிறார்கள். தோட்டம் அழிக்கிறது, வனாந்திரம் பாழான நிலமாகிறது, பறவைகள் அழிகின்றன, விலங்கினங்கள் ஒடுக்கப்படுகின்றன, தேசம் பாழ் ஆயிற்று. இப்படி அலட்சியமாக தான் தோன்றித்தனமாக கடவுளின் திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தலுக்கு, ஒப்புரவாகுதலுக்கு, மனம் திரும்புதலுக்கு நொறுங்கிய இதயம் கொண்டவர்களாக வாழாததற்காக தேசம் பாழாய் போகிறது. மாம்சமான யாவருக்கும் சமாதானம் இல்லை. அதன் முதல் விளைவாய் கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள். ஒருவரும் அதை மனதில் கொள்ளவில்லை. அவருடைய விசுவாச சமுதாயத்தில் அப்படிப்பட்ட மனித விதைகள், மனித சக்திகள், வல்லமைகள் புறப்பட்டு வருகிறது. கோதுமையை விதைக்கிறார்கள், முள்ளுகளை அறுக்கிறார்கள், பிரயாசம் எடுக்கிறார்கள், பலன் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட நிலை இருப்பதனால தேசம் பாழாயிற்று. எத்தனை உண்மை! இத்தனையாய் கிறிஸ்தவ தேசம் பாழ்பட்டு கிடப்பதற்கு அடிப்படை காரணமாக எரேமியா முறையிடுவது நாம் நம்முடைய ஆண்டவருக்கு துரோகம் செய்தது, நாம் நம்மோடு கூட இருக்கிற அநியாயத்திற்காக வழக்காடாதது, ஆகாதவர்களின் கை வாய்க்கிறது என்று நான் எப்படியும் வாழ்வேன் என்று வாழ்வது, துரோகிகள் சுகித்திருக்கிறார்கள் என்று துரோகம் செய்கிறவர்களாக வாழ்வது, வாய் சமீபமாயும் உள்ளம் தூரமாகவும் வாழ்வது. அதன் விளைவாய் வசனம் கூறுகிறது, இதோ இஸ்ரவேலுக்கு கொடுத்த என் சுதந்திரம் அழிகிறது. விடுதலை, சந்தோஷம், நிறைவு, அத்தனை கிருபைகளை இப்போது இஸ்ரவேல் இழந்திருக்கிறது. அதன் விளைவாக பாகால் பலி இருக்கிறது. கடவுள் அல்லாதவைகள் கனப்படுத்தப்படுகிறது. கடவுள் அல்லாதவைகளுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. தொழுகை நடைபெறுகிறது, ஊக்கம் நடைபெறுகிறது, ஆக்கம் இருக்கிறது, மையம் இருக்கிறது, கவனம் இருக்கிறது. தங்கள் வழிகளை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு இம்மியும் ஆசை இல்லை. இந்த முழு அதிகாரமும் அப்படிப்பட்ட நிலையை பற்றி திரும்ப திரும்ப சொல்லி, கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் ஒரு முனை துவங்கி மறுமுனை வட்டம் வரப்போகிறது பார் என்று சொல்லி 14வது வசனத்தில் தங்கள் தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். யாரை சொல்லுகிறார்? எதிரிகளை அல்ல, தீங்கானவர்களை அல்ல, தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலை, யூதாவை, கடவுளின் திட்டத்தை ஏற்கிற மனிதர்களை பிடுங்கி போடுவேன். அவர்களை குறித்து அவர் சொல்லியிருக்கிற இந்த வம்சம், யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். தங்கள் தங்கள் பூமிக்கு பிடுக்கி போட்ட இவர்கள் திரும்புவதற்காக வரும்போது மட்டும்தான் அவர்களை ஊன்ற கட்டுவேன். இந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் திரும்புவார்கள் என்றால், இளைப்பில்லாது ஓடுவதற்கு, ஏன் குதிரைகளோடு கூட ஓடுவதற்காக தங்களை பயிற்றுவிப்பதற்கு அவர்கள் ஆயத்தம் செய்வார்கள் என்றால், அந்த இனத்தை வேரோடு
பிடுங்கி போட்டு அழித்து போட்டு கடவுளின் திட்டத்தில் உருவாக்கப்பட்ட என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஊன்ற கட்டுவேன். அவருடைய சுபாவத்தை, அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய விதங்களை அழித்து அவர்களில் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்களை பிடுங்கி ஊன்ற கட்டுவேன். இனி அவர்கள் இளைப்பில்லாது ஓடுவார்கள். மனிதர்களோடு மட்டுமல்ல, ஏன் குதிரைகளோடு கூட ஓடுவதற்கு அவர்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒப்ப பலன் கிடைக்கும் என்று ஆண்டோட வசனம் அன்றைக்கு அவர்களுக்கு எச்சரிக்கிறது. அந்த கிருபையை கிறிஸ்துவ சமுதாயம் இந்தியாவில், சிறப்பாக தமிழ் திருச்சபை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடலாமா? உலகமெங்கும் தமிழ் திருச்சபையையும் இந்தியாவில் மிசோ என்கிற திருச்சபையும் மக்கள் ஊன்று கவனிக்கிறார்கள். அவர்களை கடவுள் கடந்த 100-200 ஆண்டுகளில் ஆசீர்வதித்த விதம், அதன் விளைவாக உலகமெங்கும் அவர்கள் பரவி விரிந்தது, ஒப்பு கொடுத்தலோடு ஜெபித்தது, செயலாற்றியது, ஊழியங்களுக்காக, மிஷனரி பணிக்காக, நற்செய்தி பணிக்காக உயர்ந்து வாழ்ந்தது, அள்ளி கொடுத்தது. இதை ஆய்ந்து முடியாது என்று சொல்வார். இன்னும் அதற்காக ஏராளமான ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆய்வுக்காக கர்த்தர் நம்மை அழைப்பதற்கு தமிழ் இனமே, விசுவாச இனமே, மிசோ என்கிற கடவுளின் உத்தமத்தை பெற்றுக்கொண்ட இந்தியாவின் இன்னொரு இனமே, அப்படி ஒரு 500 இனங்கள் தளிர்கள் போல தோன்றி இந்த கடவுளின் திட்டத்தை, அவருடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக வருகிறது. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை தான், உன்னை பிடுங்குவேன், ஏனென்றால் ஊன்ற கட்டுவதற்காக. உன்னை அசைப்பேன், உன்னுடைய வாயும் உள்ளமும் இணைந்திருப்பதற்காக, இளைப்பில்லாது ஓடுவதற்காக. மனிதர்களோடு மட்டுமல்ல, குதிரைகளோடு, அவர்களுடைய மூர்க்கத்தோடு இணைந்து நின்று வல்லமையாய் அவருடைய திருத்திட்டத்தை நிறைவேற்றி தேசம் பாழாய் இருப்பதை பார்த்து கடவுளின் திட்டத்தை ஊன்ற கட்டுவதற்கு, மாற்றுருவாக்கம் செல்வதற்கு, திருப்புவதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்புக்காக எரேமியா நம்மை இளைப்பில்லாது ஓட, கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற, தேசம் பாழாயிற்று என்கிற பார்வை பெற இன்றைக்கும் இப்படிப்பட்ட காலத்துக்காக நம்மை நம்முடைய விசுவாச சந்ததியோடு கூட அழைக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்போம்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கேட்ட இந்த செய்தி இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்மையாகவே பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அன்பை ருசிக்காத அநேக கோடி கோடியான மக்கள் நரகத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பை ருசிக்காதபடி இந்த ஆண்டவருடைய அன்பை கொடுப்பதற்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவருக்காக உழைக்க, ஆண்டவர் ஊழியத்தை செய்ய முன் வருவீங்களா? ஆண்டவருக்கு பக்த கோடிகள் தேவையில்லை, சீடர்களை எதிர்பார்க்கிறார். அவருக்காக பணி செய்வதற்கு, அவருடைய அன்பை எடுத்து செல்வதற்கு, எடுத்து சொல்வதற்கு அவருடைய சீடர்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் வருவீங்களா? இல்லைனா ஜெபிப்பீங்களா? இல்லைனா கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவீங்களா? மகாராஷ்டிரா பல மாநிலங்களில் அநேக தாலுக்காக்களை தத்தெடுத்து ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி தாலுக்கா தத்தெடுப்பீங்களா? ஊழியத்தை தாங்குவீங்களா? மிஷனரிகளை தாங்குவீங்களா? ஏதாவது செய்யுங்க. அவருடைய அன்பு உங்களை நெருக்கி எவ்வளையா? ஆண்டவர் எவ்வளவா நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார்ல. எனவே ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிற, மிஷனரி தாகத்தோடு செய்து கொண்டிருக்கிற இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளணும்னு சொல்லி உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களையும் குடும்பத்தையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பா. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் காணிக்க அனுப்பிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி அவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் அனுப்புவதற்கு அது ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து மத்தியில் வந்து இருக்கிற ஆயர்கள் செபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். நன்றி. எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உம்முடைய மகத்தான கிருபையை எரேமியாவின் எச்சரிப்பின் வார்த்தைகளாய் உம்முடைய கிருபையை கொண்டு நடுக்கத்தோடு பயத்தோடு கற்று தேறுவதற்கு தந்த இந்த அழகான தருணத்துக்காக நன்றி. மக்கள் இனம் இனமாக, திரள் திரளாக, ஜனம் ஜனமாக, எங்கள் நாட்டிலே கோடி கோடியாக இன்னும் இந்த ஆண்டுகளில் வந்து இவரின் தெய்வம், இவர்களின் ஜனம் என்று சொல்லப்படுவதற்காக ஏங்கும் தருணத்தில் நாங்கள் மனம் திரும்புவதற்காக காத்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு உம்முடைய நீதியை, உம்முடைய உத்தமத்தை காண்பித்து கீழ்ப்படிய இணங்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தம் கேட்க, உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீச செய்து உங்கள் மேல் எப்போதும் இரக்கம் செய்ய கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவரின் விலகாத அந்யோன்யம், அந்த சகல பாக்கியம் உங்களோடு, உங்களுடைய தேவைகளோடு, உங்களுடைய எல்லைகளில் இருக்கிற உங்களுடைய அசாத்திய கிருபைகளோடு கீழ்ப்படிய இணங்க வழி நடத்தப்பட ஆண்டவரின் கிருபை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.